ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். என்ன ஸ்வீட்டுன்னா நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப லேட்டாலாம் ஆகாது, நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். என்ன ஸ்வீட்டுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது இப்போ சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி ஸ்பூனில் எடுத்ததும் ஊற்றுற மாதிரி இருக்குது. இது ஆற சூப்பராக கெட்டியாகிடும். நம்ம என்ன ஸ்வீட் செய்கிறோன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நம்ம அல்வா செய்கிறதுக்கு நான் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இந்த ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி. நீங்கள் கடைகளில் வாங்கும்போது கேட்டு வாங்கணும். மாவு ஜவ்வரிசி இது நல்லா பெருசு பெருசாக இருக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே வெள்ளை வெள்ளையேன்னு மாவாட்டம் இருக்கும். ஆனால் இது நல்லா ஊற வைக்கணும். இது ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதே நீங்கள் லைலான் ஜவ்வரிசியில் செய்யணுன்னாலாம் சரி வராது. நீங்கள் இந்த மாவு ஜவ்வரிசியில் தான் செய்யணும். எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அல்வா நமக்கு சூப்பராக கிடைக்கும். இந்த மாவு ஜவ்வரிசி கடைகளில் கேட்டு வாங்கிக்கோங்க. நம்ம எந்த டம்ளர்லையோ ஒரு கிண்ணத்துலையோ இல்லை மெஷர்மெண்ட்டு கப்புலையோ எதில் அளக்கிறோமோ அதே அளவில் அதே கப்பில் நம்ம மற்றது எல்லாத்தையும் அளந்துக்கணும். நான் இந்த டம்ளர் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு லைட்டாக ஒரு தண்ணி ஊற்றி லைட்டாக கழுவிட்டு இதே டம்ளரால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தண்ணி ஊற்றி கழுவி தண்ணி வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு நம்ம ஜவ்வரிசி அளந்தோம் இல்லைங்களா, அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-2.5 மணி நேரம், மிஞ்சி போனால் ஒரு 3 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினா தான் நமக்கு நல்லா மசியும். நம்ம அரைச்சோம்னா மசியும் இந்த ஜவ்வரிசி. அதனால் கழுவிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நான் 3 மணி நேரத்துக்கு மேலே கூட நல்லா ஊறி இருக்குது. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு அப்படியே மாவாட்டம் மசியுது பாருங்கள். இந்த அளவுக்கு ஊறணும். நான் அதை 3 மணி நேரத்துக்கு மேலே ஊறனதுனால நல்லா இப்படி இருக்குது பாருங்கள். நல்லா நமக்கு சீக்கிரம் மசியும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச ஜவ்வரிசியை போட்டு அரைச்சிக்கலாம். இதே தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். தண்ணி நம்ம வேறு ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. ஊற வச்ச தண்ணி, நான் நல்ல தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சேன். அதனால் இந்த தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் 2 பேட்சாக அரைச்சிக்க போகிறேன். ஜவ்வரிசி நிறையா இருக்கிறதுனால நான் 2 பேட்சாக அரைச்சிக்க போகிறேன். ஜவ்வரிசி அரைச்சிட்டேன், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மாவாட்டம் அரைக்கணும். நான் அதிக நேரம் ஊற வச்சதுனால நல்லா சீக்கிரமாக மசிஞ்சிடுச்சு, நல்லா நைஸாக மசிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம அல்வாவுக்கு கேரமல் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எந்த கப்பால் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் சர்க்கரை எடுத்துக்கணும். ஒயிட் சுகர் அதே கப்பில் எடுத்துக்கணும். இந்த கப்பாலே நான் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்தோம் இல்லைங்களா, அதில் 2 கப்பு அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இது 2 கப்பு சர்க்கரை, இது ஒரு அரை கப்பு, மொத்தத்துக்கு 2.5 கப்பு. 1 கப்பு ஜவ்வரிசிக்கு 2.5 கப்பு சர்க்கரை. நான் அரை கப்பு சர்க்கரையை கேரமல் பண்ணிக்க போகிறேன். 2 கப்பு சர்க்கரை அல்வாவில் போட்டுற போகிறோம். இப்போ கேரமல் பண்ணிக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கப்பு சர்க்கரையை பேனில் போட்டுடணும். அப்படியே மெல்ட் ஆகி வரும். நம்ம தண்ணியெலாம் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே தானாகவே மெல்ட் ஆகும். நமக்கு கேரமல் ரெடி ஆகிடும். மெல்ட் ஆகிட்டே வருது பாருங்கள். இங்கே இந்த பக்கம் அப்படியே மெல்ட் ஆகிட்டே வருது பாருங்கள். நான் ஃப்ளேம் கொஞ்சம் குறைக்காமல் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன், அதிகமாக தான் வச்சுருக்கேன். மெல்ட் ஆகிட்டே வருது பாருங்கள். நமக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும். கேரமெல்லாம் சீக்கிரம் ரெடி ஆகிடும். அப்படியே எல்லா சக்கரையும் கரைஞ்சி கேரமல் வந்துடும். பாருங்கள், கேரமல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த சக்கரைலாம் கரைஞ்சி
இந்த அளவுக்கு கலர் வந்துடுச்சுன்னா போதும். இதுக்கு மேலே வச்சோம்னா நமக்கு வந்து கேரமல் வந்து இந்த அல்வா வந்து கசக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ எடுத்துடலாம். இந்த அளவுக்கு லைட்டாக அப்படியே தேன் கலரில் வந்ததுன்னா எடுத்துடலாம். எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம். இப்போது அதே அடுப்பில் வந்து ஒரு அடிகனமான கடாய் வானல் வச்சுக்கலாம். நான்ஸ்டிக் வானல் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ கடாய் சூடாயிடுச்சு. நம்ம ஜவ்வரிசி எடுத்தோம் இல்லைங்களா, அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து ஜவ்வரிசி ஊற வச்சேன். இப்போ வந்து அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கடாயில் ஊற்றிடலாம். நம்ம ஜவ்வரிசி எதில் அளக்கணுமோ அதிலே நம்ம தண்ணி அளக்கணும். சர்க்கரை எல்லாமே அதிலே அளந்துக்கணும். தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஜவ்வரிசி அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் ஊற்றி கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஊற்றிட்டு கிளறி விடணும். தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஜவ்வரிசியை ஊற்றிட்டு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்ச ஜவ்வரிசியை ஊற்றினோம்னா கட்டி கட்டியாக ஆகிடும், கெட்டி போட்டுரும். அதனால் நான் தண்ணி ஊற்றுறதோ தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ஜவ்வரிசி ஊற்றிட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜவ்வரிசி அரைக்கிறோம் இல்லைங்களா, அதிலே வந்து தண்ணி ஊற்றி மீதி 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கிட்டு வேணால் இதில் கடாயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், அல்வா அப்படியே நமக்கு கெட்டியாகிட்டே வருது. நம்ம கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நான் ஃப்ளேம் வந்து சுத்தமாக சிம்மில் வச்சுட்டேன். நம்ம அதிகமாக வச்சோம்னா அடியில் தீஞ்சிரும். அதனால் சுத்தமாக சிம்மில் வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருக்கேன். இந்த அளவு கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் ஸ்டவ்வை சுத்தமாக சிம்மில் வச்சிடணும். கொஞ்சம் கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா இந்த ஜவ்வரிசி மாவு வந்து வெந்து நல்லா ஷைனிங் ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. நல்லா வெள்ளையாக ஒயிட்டாக இருந்தது இல்லைங்களா நம்ம அரைச்ச மாவு, அது நல்லா வெந்து இப்படி ஷைனிங்காக கண்ணாடி பதமாக ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக நமக்கு கரண்டியே தெரிகிற அளவுக்கு கண்ணாடி பதமாக ஆயிடுச்சு. இப்போது நம்ம கேரமல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஊற்றிக்கலாம். கேரமல் ஆறி இருந்தாலும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஊற்றணும். இப்போ நான் லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டேன். நம்ம கேரமல் ஊற்றும்போது இதுமாரி கொதித்து வரணும், பபுள்ஸ் வச்சு கொதித்து வரணும். அப்படியே கிளறி விட்டுடலாம், ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அல்வாவுக்கு வந்து கலர் கொடுக்குறதே இந்த கேரமல் தான். இது ஒரு நல்லா சூப்பராக டேஸ்ட்டு. அந்த அல்வா டேஸ்ட்டுன்னா அப்படியே ஒரிஜினல் டேஸ்ட்டு வரும். இந்த கேரமல் ரெடி பண்ணி ஊற்றும் போது தான் அந்த ஒரிஜினல் அல்வா டேஸ்ட்டு வரும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்க்கரை தனியாக 2 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் போட்டுடலாம். மாவு இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கேரமலோ சர்க்கரையோ போடணும். இப்போ எடுத்து வச்சுருக்கேன் 2 கப்பு சர்க்கரையும் போட்டுடலாம். சர்க்கரை போட்டதும் கொஞ்சம் அல்வா வந்து லூஸ் ஆகும். அது நல்லா கெட்டியாகிற அளவுக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கொஞ்சம் கிளறணும். அதுதான் நமக்கு, இல்லைன்னா அப்படியே அடியில் வந்து தீஞ்சிரும். நான் இன்னும் இது வரையிலும் நெய் ஊற்றலை. இதெல்லாம் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி அல்வா வந்து கெட்டியாகிட்டே வருது. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நம்ம மறுபடியும் கிளறிகிட்டே இருக்கணும். பாருங்கள், அல்வா நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா இது மாதிரி பபுள்ஸ் விட்டு கொதித்து வருது பாருங்கள். இந்த மாதிரி கொதித்து வந்ததுன்னா அல்வா நல்லா வெந்துடுச்சு, பதத்துக்கு வந்துடுச்சின்ட்டு அர்த்தம். நமக்கு ஸ்டீல் கடாயின்றதுனால அப்படியே சுருண்டு வரலை. இதுவே நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் நம்ம அப்படி கிளறும்போது சூப்பராக அப்படியே சுருண்டு வரும். இப்போது ஒரு 2 ஸ்பூன் நெய்யில் வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம்.
நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம், ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது. நான் வந்து ஒரு சிட்டிகை சால்ட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போட்டேன். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சால்ட்டு, நம்ம ஒரு சிட்டிகை சால்ட்டு போட்டால் தான் கொஞ்சம் நமக்கு அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும். இல்லை எப்படி ரெடி ஆகிருக்கு பாருங்கள் அல்வா. நமக்கு பார்த்தாலே தெரியும். அப்படி பாருங்கள். இதே நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் அப்படியே திரண்டு வரும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், போதும். அதிகம் நெய்யும் தேவைப்படாது, அதிக டைமும் எடுக்காது. சூப்பராக அல்வா வந்து ரெடி ஆகிடும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ளே நம்ம இந்தமாதிரி செஞ்சு வச்சோம்னா கொஞ்சம் ஆறி இருக்கும். சூடாக கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிட்றது கஷ்டம். கொஞ்சம் ஆறி இருக்கும். குழந்தைங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க, நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜவ்வரிசியில் அல்வா செஞ்சு கொடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக ஜவ்வரிசி அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி அல்வா செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்களாம் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்தமாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.